ஷெட்யூல்ட் இன கூட்டணி சார்பில் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களது மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் என் பேர் ஜே.பி. நாகபூஷணம். ஷெட்யூல்ட் இன கூட்டணிக்கு அமைப்பாளராக உள்ளேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவைக்கு தலைவராக இருந்து வருகின்றேன். நமது நண்பர் ஓ ராஜேந்திரன் அவர்கள் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர், சேவரத்னா சி ராஜேந்திரன் அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர், டி அந்தோனி அவர்கள் தலைவர், சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் கழகம். எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம். அவை என்னவென்றால், தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன. அவை தடுத்து நிறுத்த வேண்டும். மற்றும் சென்னையில குடிசை வாசிகளை எல்லாம் அகற்றி வெளியேற்றுகிறார்கள். அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். மூன்றாவது, இந்த சமுதாயத்தை அழிந்து வரும் இந்த குடி மது ஒழிப்பு பூர்ண மதுவிலக்காக அமல்படுத்த வேண்டும். மற்றும் தாட்கோவில் லோன் தராங்க, அது பேங்க் அமைச்சா பேங்க் கொடுக்கறது இல்லை. அதனால தாட்கோல அவங்க டைரக்டாக ஒரு பேங்கை ஆரம்பிச்சு தாட்கோலை வழங்க வேண்டும் போன்ற மொத்தம் 10 கோரிக்கைகள் நாங்கள் வைத்துள்ளோம். இது சந்தர்ப்பங்க தாங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். ஷெட்யூல்ட் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு 10 கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். அது பிரதான கோரிக்கை பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல தொடர்ச்சியா சாதிய ஆணவ படுகொலை நடைபெறுது. அது தடுக்கிறதுக்கான ஒரு புதிய சட்டம் ஒன்று இயற்றணும். அதுக்கடுத்தது பட்டியல் பயனாளி சமூக மக்கள் மீது நடைபெற வன்கொடுமையை தடுத்து நிறுத்த பிசிஆர் ஆக்ட் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா அந்த பிசிஆர் இந்த முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தடுப்பணையா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற செயல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பட்டியல் மக்களை எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா, பாதிப்பு தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது. அதனால அதை பதிவு பண்ணுறதுக்கு அது கோரிக்கை வைக்கிறோம். அதே போல இன்னைக்கு சென்னையில பல வருடமாக வாழ்ந்து கொண்டுகிற குடிசை மக்களை எந்தவித முன்னறிவிப்பு இன்னைக்கு படிக்கிறவங்களை எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி இங்க போங்கன்னு சொல்லிட்டு சில வேலைகள்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு கருணை மனப்பான்மை இவங்க எதுவுமே செய்யறதில்லை. இதை முதல்ல தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்படுத்துற வேலையை கூட அவங்க செய்யட்டும். அதை பத்தி ஒண்ணு கிடையாது. அதே போல காட்டு மூலமா கொடுக்குற கடன்லாம் இன்னைக்கு தனியார் வங்கியிலோ இல்ல அவங்க சொல்ற அரசு வங்கியிலோ போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது, திருப்பி அனுப்பிச்சிடறாங்க. அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது காட்டு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்க வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமா கடன் வழங்கணும்னு சொல்லி தாக்குவதற்கு நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நலத்துறையில அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும், ஹாஸ்டல் வசதி. அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் துரிதமான சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல இந்த பட்டியலின சமூகத்துல இந்த பூரண மதுவிலக்கு இல்லாதனால நிறைய பேர் குடிச்சு அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கெஞ்சாவும் அபின்னு இந்த மாதிரி மது பற்றி பிளாக்கள் வைக்கிறது இது போன்ற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த மக்களை தான் அதிகமாக தாக்குது. இதுக்கு முதல்ல இதை தடுத்து நிறுத்திற்கான துரிதமான ஒரு வழி இங்க எடுக்கணும்ன்றது நாங்க நிலைப்பட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்ததுமா மின்சார இன்னைக்கு பார்த்தா மாசமானா மின்சார வசூல் பண்றோம்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. இந்த அரசு என்ன சொன்னாங்கன்னா, மாசத்துல மீட்டர் கணக்கு எடுத்து அது மூலியமா மின்சார தொகை நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் தான் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும். அதையும் சீக்கிரம் துரிதமா பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வழங்குறாங்க. அந்த உரிமை தொகை பார்த்தா சில பேர் சில பேர் வழங்காம வராங்க. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா இன்னும் அந்த இது தொடருது. எல்லாருக்கும் வழங்கணும்னு சொல்லி அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே போல அவசியம் ஒரு குடிசை மாற்றுவாத நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரத்தில் கட்டுகின்ற பில்டிங் நிறைய இடத்துல இடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. இத அரசாங்க கவனத்துல கொண்டு
உடனடியா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டுகின்ற கட்டிடங்கள்ல உடனடியா எவ்வளவு துரிதமா கட்டிடங்களை கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதே போல தமிழகத்துல முழுமையா பட்டியல் மக்கள் மீது தொடர்ச்சியா நடைபெற வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு விரைந்து அந்த வழக்குகளை முடித்து குற்றவாளியை தண்டிப்பதை கேட்டுக்கிறோம். இதுதான் எங்களுக்கு செல்விக்குடன் சார்பாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய 10 கோரிக்கை. நம்ம சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஷெட்யூல்ட் மக்களுக்கு ஆதரவாக இல்லை. அதுக்கு விரோத அரசியல் தான் இது. சட்டம் ஒழுங்கு சரியில்லையே, எங்க கெட்டு போச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறது இல்ல. ஜாதி வன்கொடுமை அதிகமாகி போச்சு. அதுவே சட்டம் ஒழுங்கு தெரியுது இல்ல. விஷயம் சொல்லவே தேவையில்லை. முதலமைச்சர் அனுப்பிச்சிருக்கலாம். போன வாரம் அனுப்பிச்சிட்டான். அடுத்த கட்டம் பார்த்தே ஏதாவது போராட்டம். 2026 இப்போ இது கூட செங்கோட்டையன் சமரசம் பண்றதுக்கு பார்த்துருக்கிறாரு. அது ஆவருக்கு அது மாதிரி தெரியல. ஏன்னா இவர் ஒத்துக்க மாட்டாரு. இவரு எடப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை ஆகுது. நான் அப்பெல்லாம் ஜெயலலிதா பேர்ல கூட இந்த மாதிரி 4 அரசியல் 5 அரசியல் அந்த மாதிரி கதை ஆகும் கடைசியில். இப்ப விஜய் கூட கிளம்பி இருக்கிறாரு. விஜய் ஒரு அளவுக்கு மவுசு வருது. அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா விஜய் கூட ஒரு பக்கம் திரட்டுறாரு எல்லாரையும். நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கல. நாங்க இப்போ வரல யாருக்கு ஆதரவு இல்லை. ஜனவரில தான் நாங்க முடிவு செய்ய போறோம். சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சியில தான் சட்டம் அதிகமா ஆகுது. ஜாதி கலவரம் நடக்குது. அதிமுக ஆட்சியில இருக்கும். ஆனா திமுக தான் நடக்குது. ஆனா இவங்க பேசுறது சமூக நீதி அப்படின்னு பேசுறாங்க. அதை பத்தி ஒண்ணு இப்ப திமுக அதிமுக 2 பேரும் ஒரே பிச்சைகள் தான். இதுல சாதி மதம் பார்க்கறது 2 பேரும் ஒரே கண்ணோட்டு தான் நடந்து கொண்டிருக்காங்க. இப்ப தற்கலையமாக ராஜபாளையத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையன் பேர் நாக்கி குடும்பத்தில் சேர்ந்தது. பொண்ணு ஒரு தலித் எஸ்சி குடும்பத்தில் சேர்ந்து. அப்போ அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினா. ஆனா கல்யாணம் பண்ணி தட்டி நிறுத்திட்டாங்க அவங்க வீட்டுல. திரும்ப வீட்டுல இருக்கலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வெளியில வான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா வெளியில அவங்க ஒத்துக்கலாம். கரெக்டா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க அப்பா அம்மா உனக்கு எனக்கு எந்த சம்பளம் ஏறி விட்டு போயாச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கிறான்னா அந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அந்த ஊர் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து அவனுக்கு திருமணம் பண்ணி 18 ஆண்டுகளாக திருமணம் குடும்பம் நடத்தினாங்க. திடீர்னு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட தொடர்பு பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள் இரு, இந்த வீடு இந்த பில்டிங் உனக்குதா சொன்னோம், உனக்கு சொத்து எல்லாம் இருந்து எல்லாத்தையும் உனக்கு பேர்ல ஏறிட அந்த பொண்ணை விட்டுட்டு வராதுங்கிறாங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் செஞ்சாங்க. உடனே அவனால வர முடியல. கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் இருந்துட்டு அந்த பொண்ணை செக்ஸ் குளிக்கும் போது நக்கலா படத்தை எடுத்துட்டு தவறான குளிக்கு கீழே அடியில போட்டா எடுத்துட்டு காய்கறி அரைக்கும் போது நீ பறிச்சு போட அதே வாசத்துக்கு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்பட்டு அந்த போட்டாங்களே 8ஆம் செக்ஸாக எடுத்த போட்டாலும் அவனோட பெருசுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பும் போது அவங்க தம்பிக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட தம்பி பார்த்துட்டு தீர்ப்பாங்க போது இது போல கண்டிச்ச இது போல பண்ணி நடத்துது. அன்னைக்கே கண்டிச்ச பையன் வீட்டை விட்டு வெளில போயிட்டான். வெளில போய் நைட்டு அந்த வீட்டு வாடகை இருந்துக்கோ அவங்க அந்த நாட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே அந்த வீட்டு ஓனரை மிரட்டி வீட்டை உடனே காலி போச்சு. அங்க இருக்கிற சாமான எடுத்து வெளியில வச்சு அப்புறம் பத்தியாச்சு. அதை கண்டிச்சு டிஜிபி பெண்கள் காவல் நிலையம் ராஜபாலத்துல இருந்து அந்த ராஜபாலத்துல இருந்த பெண்கள் காவலுமே பையனுக்கு தான் 6 ரூபாய் தரான்னு சொல்லு, பெண்ணுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை கூப்பிட்டு பேசுறதுக்கு உனக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தை தரேன், இதோ கைட்டு வெளியில போயிடு, உனக்கு என்ன குழந்தையா பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்மையா வாரியா பேசிடுறாங்க. அதனால நாங்க என்ன செஞ்ச எல்லாமே சேர்ந்து மக்கள் படை அண்ணா மதிய அண்ணா தலைமையில டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிற உடனே ஃபோன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு மீறி நாங்க இல்லாத மனித உரிமை கவுன்சில உடனேயாக போய் மனித உரிமை கவுன்சில அங்க இருந்து டிசிபி அங்க ஏசி எல்லாரும் கூப்பிட்டு
உடனடியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுனால இந்த சட்டரீதியா நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லிக்கிறாங்க. இதுவரை வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது போல நிறைய பெண்களை வந்து ஈடுபடுத்தி ரொம்ப ஆசை வழங்கி இப்ப வன்கொடுமை நிறைய நடக்குது. சாதாரண இல்ல. அது இந்த திமுக ஆட்சியில மாடல் ஆட்சின்றாங்க. இந்த திமுக ஆட்சியில அக்கிரமா அப்படி போட்ட ரொம்ப ஜாதி வரி தலை விரிச்சு அறிகிறது. அதை வந்து குடிச மக்கள் வாழ முன்னேற்ற கழகம் வன்மையா கண்டிக்கிறோம். இப்ப தற்காலிகமாக ஒரு 3 நாட்களுக்கு முன்ன வெறும் பரபரப்பான செய்தி தமிழ்நாடு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. என்னன்னா திண்டிவனத்துல வந்து நகர செயலாளர் ஒரு இது அதுல வந்து தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தவர். அவர் வந்து அந்த அலுவலகத்துல பணியாளர். அங்க அந்த இடத்துல வந்து கவுன்சிலரு, ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் இருக்கிறாங்க. அவரை வந்து அவங்க வரும்போது எது வந்தாலும் உடனே அவங்களுக்கு வந்து டீ காப்பி உடனே டேபிள் வைப்பாங்க. டேபிள் தொடங்கி அந்த வாழ்ந்த செஞ்சிருந்தாரு. அது ஒரு 5 சமயத்துல வந்து கொஞ்சம் காலகட்டம் வர தவறிட்டாராம். அதுக்கு என்ன செஞ்சாங்க, அவரை நம்மள வந்து எப்போதும் வந்து இதே போல பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து நீ வந்து ஒன்னு ஆபீஸ்ல இருக்கிறதாதான் அந்த அம்மா காலில் போய் ஊந்து இல்ல உங்க மேல வந்து பெரிய கேஸ் கொடுப்போம். கொடுத்துட்டா அந்த கேஸ் உங்க வேலையை போயிடும். குடும்பத்துல எந்த நிதியை நான் ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு நிதி இருக்கும். உனக்கு அது ஓணுமா இல்ல அந்த மாதிரி காலில் விழுவியா சொல்லி துன்படுத்தி தான் அவரை காலில் விழுந்து பண்ணாரு. ஆனா விடுதலை சித்த கட்சி திருமாவளவன் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்கல. வெளியில இருந்து அப்பட்டமான போய் சொல்ல தெரியுமா, வெளியில இருந்து ஆட்களை வந்து கொண்டு வந்து அவரை வந்து காலில் உள்ள வச்சதாகவும் தவறான செய்தி சொல்றாரு. அதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கப்படும்.